யாரெல்லாம் நிலாவும் சோழனும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வானதி வந்து ரொம்பவே வந்து ஒரு மாரியா தான் நடந்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு ஃபோனு நிலா வந்து செல்ஃபி எடுத்தா கூட வானதிக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் பாண்டிக்கும் கோவம் வருது. இப்போ வானதி ஆரம்பத்தில நிலா கூட ஒரு நல்ல பாண்டிங் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. அப்படி இருந்தா கூட நமக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வானதி வந்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, வானதியோட வீட்ல ஓகே சொல்ட்டாங்க. ஆனா நம்ம என்னடான்னா, இந்த வானதி பாண்டிக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப பாண்டியும் அந்த முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க. அதாவது வானதிய வேண்டாம் அப்படின்னு சொல்லல. இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. மறுநாள் வந்து வானதி வந்து பாண்டி கிட்ட வந்து பேசுறாங்க. அ மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போது, "நீ வந்து எதுக்கு நேத்து பொண்ணு கேட்டு வரல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வானதி கிட்ட வந்து பாண்டி சொல்றாங்க, "எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. நான் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிப்போச்சு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நேத்து என்னைய பொண்ணு கேட்டு வரணும்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? நீ வேணும்னு தானே பண்ணிட்டுருக்க. என்ன என்னைய கழட்டி விடலான்னு பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி பயங்கர கோவத்துல வந்துட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. "சொன்னா புரிஞ்சுக்கோ வானதி. எனக்கு நேத்து ஒரு வேலை இருந்துச்சு. நான் வேகமா முடிச்சுட்டு வந்துடலான்னு பார்த்தேன். என்னால வேகமா வர முடியல. அதுதான் காரணம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி உன்னால வர முடியல. நீ என்ன செஞ்சிருக்கணும்? லேட் ஆகும்போதே ஃபோன் போட்டு சொல்லியிருக்கணும்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என் ஃபோன்ல சார்ஜ் இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்றாங்க. "மறுபடியும் மறுபடியும் ஏன் பாண்டி பொய் சொல்லிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து கேட்குறாங்க. "என்ன நீ இப்ப 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 எதுக்கு இவ்வளோ வந்து கோவத்துல பேசிட்டு இருக்கிற? இப்ப என்ன உங்க வீட்ல உன்னைய பொண்ணு கேட்டு வரலன்னா, இன்னொரு நாள் வந்து கேட்க போறேன். இதுல என்ன இருக்குது? உங்க வீட்ல தான் சம்மதிச்சுட்டாங்களே. நான் என்ன உன்னைய கல்யாணம் பண்ண மாட்டேனா சொல்லிட்டு இருக்கிறேன்? உன்னைய கல்யாணம் பண்ணுவேன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறேன். நேத்து ஏதோ ஒரு வேலை அதனால வர முடியல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல இதுதான் காரணம்னு கண்டிப்பா கிடையாதே. இதுல வேற ஏதோ காரணம் இருக்குது. நான் உன் வீட்ல வந்து எங்க வீட்ல சம்மதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா நீ மட்டும் தான் சோகமா இருந்த. அப்பயும் கூட நாம கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த வீட்ல எங்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்ட. சேரனனுக்கு ஒரு ரூம் இருக்கு, சோழனுக்கு ஒரு ரூம் இருக்குது. நமக்கு ரூம்ல இல்ல அப்படின்ற மாதிரி நீ சொன்ன. அப்பதான் நான் அந்த நிலாவ வெளிய அனுப்பிட்டு நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னதுனால தான் உனக்கு பிடிக்காம போயிருச்சுன்னு நெனைக்கிறேன் அப்படின்னு மாரி சொல்றாங்க. என்ன வானதி இப்படி பேசிட்டு இருக்க? நான் அப்படிலாம் எதுவுமே நெனைக்கவே இல்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு அப்படின்னு தானே மட்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல கண்டிப்பா அது காரணமே கிடையாது. நீ வேலை இருந்துச்சுனாலும், இல்லைனாலும் என் மனச கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ வருவ. பெங்களூர்ல அப்படிதான் உனக்கு உன்னோட முக்கியமான வேலைய கூட விட்டுட்டு, கரெக்டான நேரத்தில கொண்டு வந்து விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்த. அந்த இது பிடிச்சு போய் தான் எங்க வீட்ல உன்னையே கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கே கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சாங்க. ஆனா நீ அது காரணமே கிடையாது. அந்த நிலாவ வீட்ட விட்டு அனுப்பணும் அப்படின்னு நான் சொன்னது தான் உனக்கு கோவமேன்னு. நீயே நெனச்சு பாரு, இப்போ ஒரு வேள சேரன் அண்ணனுக்கோ, சந்தாவுக்கோ கல்யாணம் ஆயிருச்சுன்னா, அந்த ரூம்ல இருந்துக்குருவாங்க. இன்னொரு ரூம்ல நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால தானே நீ இப்படி பண்ற. நிலாவ வீட்ட விட்டு அனுப்பக்கூடாதுன்றதுனால நீ பண்ணிட்டுருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அறிவில்லாம பேசிட்டு இருக்காத. அவங்க என் அண்ணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, ஆமா பார்த்தேனே. நீ தான் அந்த நிலா கூட சிரிச்சு, சிரிச்சு பேசி வழியிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, பாண்டிக்கு கோவம் வருது. ஒரு லிமிட்டு தான் வானதி. நீ அதிகமா பேசிட்டு இருக்கிற. அவங்க என் அண்ணி மனசுல வச்சுக்கோ சோழனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா என்ன அவங்க உண்மையாவா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க? இல்லன்னா சோழன பிடிச்சு கல்யாணம் பண்ணாங்களா? எதுவும் கிடையாதுல்ல. அவங்க கல்யாணம் பண்ணதே ஒரு ஃபேக் கல்யாணம். ஒரு ட்ராமாவுக்கு கல்யாணம் பண்ணிட்டு, அந்த வீட்ல உண்மையாவே வாழ வந்த மாதிரி, அந்த வீட்ட நட்டமா தூக்கி நுப்பாட்டுற மாதிரி எவ்ளோ சீன் போட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா அன்னைக்கு என்ன சொல்றாரு? "நிலா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க வீட்ல எல்லா நல்லதும் நடக்குது" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுவும் என் முன்னாடியே சொல்றாரு. என்னமோ சொந்த மருமக மாதிரி தூக்கி தல மேல வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவும் பெரிய இது மாரி சீன் போட்டுட்டு இருக்கு. "என்ன அந்த அம்மா அங்க வாழ்றதுக்கா வந்திருக்குது?" அப்படின்னு வானதியோட வாயில என்னெல்லாம் வருதோ எல்லா டயலாக்கையும் சொல்லி சும்மா போட்டு பாண்டி கூட சண்டைக்காடு போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பாண்டி ஒரு ஃபோன் அட்டெண்ட் பண்ணலைனாலே வானதி வந்து பேயாட்டம் ஆடிட்டு இருப்பாங்க. இப்ப அவ்வளதான் சொல்லவா வேணும் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து உன்னைய கல்யாணம் பண்றதுக்கு தடையா இருக்கிறது அந்த நிலா தான். விவாகரத்து மட்டும் ஆகட்டும். அவள கழுத்த பிடிச்சு நானே வெளியில தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவுமேன்னு பாண்டிக்கு வந்து கோவம் வந்துருது. வானதியோட கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறைய அறைஞ்சிறாரு. என்னதான் இருந்தாலும் அவங்க சோழனோட ஒய்ஃபு. நீ தேவையில்லாம நீ வந்து சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்கிற. இது சுத்தமா நம்மளோட வாழ்க்கைக்கு செட் ஆகாது. இன்னைக்கு நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தாலும், அதே வீட்ல இருந்தாலும் அவங்களும் இருக்கத்தான் போறாங்க. சோழன் கூட சேர்ந்து வாழத்தான் போறாங்க. இப்பயே நீ இப்படி பேசுறியே, சோழன் சொன்ன மாதிரி, "நீ வந்ததுமே எங்க குடும்பத்த 2 ஆக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இப்பதான் எனக்கு பயமா இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்றாங்க. "என்ன பாண்டி என்னைய அடிச்சுட்ட?
எவ்வளோ ஒருத்திய பத்தி பேசுனதுக்காக என்னைய அடிச்சுட்ட? அப்ப அவ்வளதானா? நான் முக்கியம் இல்லையா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "நான் பாவம் இல்லையா? உனக்காக எங்க வீட்ல அவ்வளோ தூரம் எதிர்த்து செஞ்சு இப்ப தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனா நீ என்னைய பெருசுன்னு நினைக்கவே இல்லைல்ல? என்னோட சந்தோஷத்துக்காகவாவது நீ பொண்ணு பார்க்க வந்திருக்கலாம்ல? கல்யாணம் இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாவது நீ வந்திருக்கலாம்ல? இப்ப எங்க வீட்ல நீ பொண்ணு கேட்டு வரலங்கவும், அப்ப இவன் கழட்டி விட தான் பார்க்குறான்னு சொல்லிட்டு எங்க வீட்ல என்னைய எவ்வளோ அடி அடிச்சாங்க தெரியுமா? எவ்வளோ கேவலமா பேசுனாங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "எல்லாமே உன்னோட புத்தி தான்டி. சுயநலத்துக்காரிடி நீயி. எப்ப பார்த்தாலும் தான் மட்டும் தான் சந்தோஷமா இருக்கணும். சுத்தி இருக்கிறவங்க எக்கேடும் எக்கெட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்கிறவ நீயி. அப்படிலாம் என்னால நினைக்க முடியாது. உன் வீட்ல உன்னோட தொல்ல தாங்க முடியாம தான், வேகமா கல்யாணத்த முடிச்சு வச்சுருவோம்ன்னு சொல்லிட்டு, என் தலையில கட்ட பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்றாங்க. வானதி இருந்துட்டு, "இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது பாண்டி. அப்படியே விட்டுரு. நான் என்னமோ போறேன், எப்படியோ போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்துட்டு கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு போயிர்றாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா, பாண்டி பேசினதெல்லாம் நெனச்சுட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க. "நம்ம தான் ஓவரா பேசிட்டோமோ?" அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம, "இல்ல பாண்டிக்கு நம்ம மேல அக்கறையே கிடையாது. அந்த குடும்பம் தான் அவனுக்கு பெருசு." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாண்டி மேல கோவம் தான் படுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, பாண்டி மறுபடியும் கடையில உட்காந்துட்டுருக்கும்போது, வானதியோட அண்ணன் வந்துட்டு, "என் தங்கச்சிய நீ ஏமாத்திட்டேல்ல, எனக்கு தெரியும்டா. நீ உண்மையாவே லவ் பண்ணலங்கிறது எனக்கு தெரியும். நீ ஒரு பொறுக்கி, உன்னைய வந்து நம்பாத. அவன் உன்னைய கல்யாணம் பண்ண மாட்டான்." அப்படின்னு சொல்லிட்டு பல தடவ சொன்னேன். அவளும் கேட்கல. என்னைய பெத்தவங்களும், எங்க அப்பாவும், அம்மாவும் கூட கேட்கல. "நீ இவ்வளோ தூரம் பண்ணுவேன்னு எனக்கு எப்பயோ தெரியும்டா. நீ கல்யாணம்லாம் பண்ண மாட்டடா என் தங்கச்சிய." அப்படின்னு சொல்லிட்டு, பாண்டிய வந்துட்டு வானதியோட அண்ணன் பயங்கரமா அடிச்சிடுறாங்க. ஆனா, பாண்டி வந்து எதிர்த்து அடிக்கவே இல்ல. ஏன்னா, அப்ப பாண்டி வந்துட்டு வானதிய பொண்ணு கேட்டு போகல இல்லையா? அதனாலேயே வந்துட்டு அந்த குற்ற உணர்ச்சியிலேயே வந்துட்டு அடி வாங்கிட்டு பேசாம இருந்துர்றாரு. ஆனா கண்ணன் ப்ரோ வந்துட்டு, "இப்படி தேவையில்லாம அடிச்சிட்டு இருக்காத. இப்ப என்ன பாண்டி என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னா சொல்லுச்சு? நேத்து ஏதோ ஒரு வேலையில தான் அ வேலை அதிகமா இருந்ததுனால தான் பொண்ணு பார்க்க வர முடியல. லேட் ஆயி போச்சு. இன்னொரு நாள் வரப்போறாங்க. இதுல என்ன இருக்குது? இப்ப தான் உன் தங்கச்சி வந்து சண்டை போட்டுக்கிட்டு அந்த திட்டிட்டு போறாங்க. நீ வந்து இப்ப என்னன்னா அடிச்சுட்டு போயிட்டுருக்கிற. என்ன ஆளாளுக்கு வந்து திட்டுறதுக்கு என்ன மனுஷனா இது இல்ல வேற என்னது? இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது." அப்படி சொல்லிட்டு கண்ணன் ப்ரோ வந்துட்டு கத்திட்டு இருக்கிறாரு. அவங்க கூட சேர்ந்து "நீ இது பண்ணிட்டு இருக்கல்ல, உனக்கு 4 அர சேர்த்து விடுவேன்." அப்படின்னு சொல்லும்போது தான் பாண்டிக்கு வந்து கோவம் வருது. ஸோ இப்படித்தான் இந்த சிச்சுவேஷன் தான் போயிட்டுருக்குது. அப்போ நைட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது நிலா கூப்பிட்டு பேசுறாங்க. "என்னாச்சு பாண்டி? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? நான் நேத்தே உங்க முகத்த பார்த்தேன். வானதி சொல்லும்போது உங்க முகத்துல சந்தோஷமே இல்ல. என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க என்ன சேரன் கல்யாணத்த பத்தி யோசிக்கிறீங்களா? சேரன் அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இப்பதான் பொண்ணு எங்கேயும் தேட போறது கிடையாதுல்ல. நம்ம வீட்டோட நிலைமை எல்லாமே சந்தாவுக்கு தெரியும் தானே. அதனால இப்ப வானதி தானே அவசரப்படுறாங்க. பேசாம நீங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல அதெல்லாம் இப்ப சரிப்பட்டு வராதே. என்னதான் இருந்தாலும் சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அதுவரைக்கும் இந்த பேச்சு எதுவுமே பேச வேண்டாம். அவங்க ஒத்துக்கிட்டாங்களா, என் மேல நம்பிக்கை இருக்குல்ல அவங்களுக்கு, அப்ப அந்த நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்கட்டும். வானதியும் அதே மாரி தான். என் மேல நம்பிக்கை இருந்தா அவ காத்துட்டு இருக்கட்டும். இல்லைன்னா என்ன நடக்குதோ அது நடக்கட்டும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. "இதுல வேற ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சேரண்ணனுக்கு கல்யாணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்ப தான் வந்து கடைய ஆரம்பிக்கிறதுக்கே நம்ம லட்சக்கணக்குல செலவு பண்ணியிருக்கிறோம். இப்பயும் போய் மறுபடியும் கல்யாணத்துக்கு அது இதுன்னு செலவு பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு அண்ணனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையட்டும். அதுக்கப்புறம் என்னைய பத்தி யோசிக்கலாம். இப்ப எனக்கு என்ன அவசரம்?" அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்றாங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.